எனக்கு துவைக்கிற வேலை, கதிருக்கு அதை அலசி கொண்டு போயிட்டு காய போடுற வேலை. பொங்கலுக்கு வந்து க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சிட்டோங்க இன்றைக்கி ஒரே நாள். ஆனால் இந்த பெட்ஷீட்டு துவைக்கிற வேலை இருக்குது பாருங்கள், அம்மாடியோ முடியலங்க. இதில் வேறு நாங்கள் சின்ன சின்னதாக இருந்ததை ஒரு 6 பெட்ஷீட்டு, அந்த 6 பெட்ஷீட்டை மட்டும்தான் நானும் கதிரும், நான் துவைக்கிறேன்டா கதிர், நீ வந்துட்டு அதை அலசி காய போடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி அவனை காய போட வச்சுருக்கேன். இன்னும் பெரிய பெட்ஷீட்லாம் இருக்குது, அந்த பெரிய பெட்ஷீட்லாம் மாமாவுக்குன்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சிட்டோம். இந்த ஃபேனெல்லாம் க்ளீன் பண்ணுறதும் இந்த பெரிய பெட்ஷீட்டு துவைக்கிறதும் அவர் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த வேலையை ஒதுக்கி வச்சுட்டோம். அவருமே நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டாரு. அவர் எப்போனா வந்து செய்யட்டும், நம்ம வேலையை நம்ம மடன்னு முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பா தம்பி எல்லாம் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு துவைக்கிற வேலையும் ஓரளவுக்கு முடித்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் இன்றைக்கி ஒரே நாளில். என்ன ஒன்று, வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மேலே யூஸ் பண்ணாமல் நிறைய பாத்திரம்லாம் மூட்டை கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் இறக்கி கழுவலை. அதெல்லாம் கழுவ ஆரம்பித்தா 4 நாளுன்னா கூட செஞ்சு முடிக்க முடியாது. அதனால் நாங்கள் அதில் கையே வைக்கலை. மத்தியானத்துக்கு சமைக்க முடியல, அதனால் மேகி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்.